கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல் கற்று வருகிறோம். சாத்தானை பற்றி அலசி வருகிறோம். அவன் ஒரு தேவதூதன். அழகு, ஞானம், பணம், இசை திறன், அதிகாரம் எல்லாம் உடையவனாய் இருந்தான். பெருமை கொண்டான். தான் தேவனாகிவிட வேண்டும் என்று எண்ணினான். கீழே தள்ளப்பட்டான் என்று நாம் கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே அலசினோம். அடுத்து அவனுக்கு என்ன நடந்தது? நான் சொன்னேன், அவனுடைய ஆட்சியின் கீழ் இருந்த பூமி வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது. அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனுடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டது. அவனோடு சேர்ந்து அவனுக்கு ஆதரவு கொடுத்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போது ஆண்டவர் பூமியை ஒழுங்குபடுத்தி விட்டார். மறுபடியும் தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள், ஜீவராசிகளை படைத்தார். அவைகளை ஆளுவதற்கு சாத்தான் இருந்த இடத்துல, லூசிஃபர் இருந்த இடத்துல, லூசிஃபருக்கு பதிலாக மனுஷனை படைத்தார். மனுஷனை படைத்து அந்த இடத்துல அவனை ஆளுவதற்கு வைத்தார். எப்படி அதை அவன் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார், கனிய, நன்மை தீமை அறிவு கனியை புசிக்கக்கூடாது. ஒரே ஒரு கட்டளை தான். பின்னால் 10 கட்டளை எழுதி கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் முதல்ல ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். 10 கட்டளைலாம் கிடையாது, ஒரே ஒரு கட்டளை தான். நன்மை தீமை அறிவு கனியை புசிக்காத. அவ்வளோதான். இந்த புசிச்சா மரணம் உன்னை சந்திக்கும். ஆவிக்குரிய மரணம் உன்னை சந்திக்கும். அது பின்னாலே சரீர மரணமாய் மாறிவிடும். ஆண்டவர் கொடுத்த கட்டளை, எச்சரிக்கை. இப்போ அதை வச்சு தான் விளையாடினான் பிசாசு. அவன் தேவ தூதனாக இருந்தான். அவனை ஜெயிலில் அடைக்கலை. ஆண்டவர் அவனை ஜெயிலில் அடைக்கலை, திறந்து விட்டுட்டாரு, ஜாமீனில் விட்டார். அவன் சுற்றிட்டு இருந்தான். அவன் ஏமாத்துறதுக்கு வந்தான். அப்போ சர்ப்பம் ஒரு காட்டு மிருகமாக இருந்தது. அதுக்கு 4 கால்களெல்லாம் இருந்துச்சு. ஆனால் சர்ப்பம் மிகவும் திறமை உள்ள ஒரு மிருகமாக இருந்தது. எப்படி நாய் இருக்கோ, நாய் எப்படி வெடிகுண்டை கண்டுபிடிக்குது, போதைப்பொருள் வச்சுருந்தா கண்டுபிடிச்சிருது. ஒரு கொலை நடந்ததுன்னா அங்கே கொலை செஞ்சவன் யாருன்னு மோப்பத்தை வச்சு கண்டுபிடிக்குது. நாயை இராணுவத்திலும் காவல்துறையிலும் பயிற்சி கொடுத்து பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதை விட புத்திசாலியாய் சர்ப்பம் இருந்தது. நாயை விட புத்திசாலியா சர்ப்பம் இருந்தது. புறாவை அந்த காலத்தில் தபால் துறை கடிதம் அனுப்புவதற்கு புறாவை பயன்படுத்தினார்கள். அந்த மாதிரி அதை பிசாசு பயன்படுத்தினான். பயன்படுத்த முடியுமா? பிசாசு ஒரு மிருகத்துக்குள்ளே நுழைய முடியுமா? முடியும் அப்படின்றதுக்கு பைபிளில் ஆதாரம் இருக்கு. லேகியோன் பிசாசு. இயேசு கடலை கடந்து அக்கறைக்கு போகிறார். காற்றையும் கடலையும் அதட்டி புயலை ஜெயித்து அக்கறைக்கு போகிறார். அக்கறையிலே ஒரு லேகியோன் பிசாசு பிடித்த 2 பேர். ஒருவனை பற்றி மட்டும் ஒரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு, இன்னொரு சுவிசேஷத்தில் 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ லேகியோன் பிசாசு பிடித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த ஆவிகளை புறப்பட்டு போகும்படி கட்டளையிடுகிறார். அப்போ அந்த ஆவிகள் கேட்கின்றன, எங்களை இந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பிடுங்க. ஆயிரக்கணக்கான பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. சரி போங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பன்றிகளுக்குள்ளே போங்கன்ட்டார். அது பன்றிகளுக்குள்ளே நுழைந்து அந்த பன்றிகளெல்லாம் கடலில் விழுந்து இறந்து போயின.
ஊருக்காரெல்லாம் வந்துட்டான், வந்து பயந்துட்டான். இவர் இருந்தாருன்னா நமக்கு நஷ்டம். 2 பயங்கரமான பைத்தியங்கள் தெளிந்து உட்கார்ந்துருக்கு, நம்ம பண்ணியெல்லாம் போயிடுச்சு, நமக்கு நஷ்டம். ஐயோ இந்த ஆளை இவரை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது, வேண்டான்னு போயிட்டு வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த லேகியோன் பிசாசு துரத்தப்பட்ட சம்பவத்தில் ஆவிகள் பன்றிகளுக்குள்ள நுழைய இயேசுவிடத்தில் அனுமதி கேட்டனா இயேசு அனுமதி கொடுத்தார், பன்றிகளுக்குள்ள நுழைந்தன. இப்போ சர்ப்பம் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறதே பேசுமா? கழுதை பேசியதே. கர்த்தர் கழுதையை பேச வைத்தார், கர்த்தர் அனுமதித்தார், அனுமதிக்காமல் நடக்கலை. சர்ப்பத்தை பிசாசு பேச வச்சான். அது வாயை திறந்து தான் பேசியதா சொல்ல முடியாது. கழுதை வாயை திறந்து பேசியது. ஒருவேளை சங்கேத மொழியில் கூட பேசியிருக்கலாம், தெரியல. வாயை திறந்தும் பேசியிருக்கலாம். மிருகங்கள், ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு பறவையோ நம்மிடத்தில் உணவு கேட்கிறது, ஒவ்வொன்றும் ஒரு செய்கை மொழியில், உடல் மொழியில் நம்மக்கிட்ட இல்லை ஒரு வித சத்தத்தை கொடுத்து நம்மக்கிட்ட உணவு கேட்குது. அப்படி கூட பேசியிருக்கலாம். அது உண்மையிலேயே வாயை திறந்து கூட பேசியிருக்கலாம். எப்படி பேசியதுன்னு தெரில. ஆனால் அதுக்கு பின்னணியில் இருந்தது பிசாசு. பொய் சொல்லி ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து அறிவுக்கனியை புசிக்க வைத்து அவர்கள் கையில் இருந்த அதிகாரத்தை இவன் வாங்கி வைத்து கொண்டான். இப்பிரபஞ்சத்தின் தேவனாக இருந்தது ஆதாம் தான். இவன் அவனை ஏமாற்றி அதை தன் கையில் வைத்து கொண்டான், வாங்கி வைத்து கொண்டான். இதுதான் நடந்தது. அதை தான் பவுல் எழுதுனா, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீர்களோ, உங்கள் மனம் வஞ்சிக்கப்பட்டு போகுமோ, அங்கே ஏதேன் தோட்டத்தில் நடந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு அவன் எழுதியிருக்கிறான். அதனால் ஒரு ஏமாத்து, ஒரு வஞ்சகம். 2 கொரிந்தியர் 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மனது கெடுக்கப்படுவது, ஏமாற்றப்படுவது, இதுதான் பிசாசு செஞ்சான் ஏதேன் தோட்டத்தில். அதனால் பாவம் செய்ய வைத்தான். அந்த கனியை சாப்பிட்டது பெரிய விஷயம் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாமை தான் பெரிய விஷயம். கீழ்ப்படியாமை, பாவம் செஞ்சது, கனியை சாப்பிட்டது பெரிய விஷயம் இல்லை. அதனால் யோவான் 14:30 சொல்கிறபடி இவ்வுலகத்தின் அதிபதியா அவன் மாறி போனான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதனால் ஆதியாகமம் 1:26 28 வரை கர்த்தர் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று பூமியை ஆதாம் கையில் ஏவாள் கையில் கொடுத்தார். ஆனால் இப்போ உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. அந்த அதிகாரத்தை ஏமாற்றி வாங்கிக்கிட்டான். எப்படி யாக்கோபு ஏசாவுடைய சொத்தை, சேஷ்டபுத்திர பாகத்தை கூழ கொடுத்து அதை வாங்கிக்கிட்டானோ, அதே யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை ஏசா மாதிரி வேஷம் போட்டு போய் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை ஈசாக்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டானோ, அதே தான் இவன் கையில், அவங்க கையில் வச்சிருந்த அதிகாரத்தை இவன் போய் அவங்கள ஏமாற்றி வாங்கிக்கிட்டான். இப்போ மரணம் உண்டானது. ஆண்டவர் இப்போ என்ன சொன்னார்? ஆதாமின் சரீரம் இப்போ பாவ சரீரமாக மாறிப்போச்சு. தேவனுடைய மகிமையை இழந்துட்டான். தேவனுடைய சாயல் சிதைக்கப்பட்டு போய்விட்டது.
இதோட இந்த உடலை அப்படி நித்திய உடலாக வைக்க முடியாது. பாவ சுபாவத்தோட அந்த உடலை அப்படியே வைக்க முடியாது. அது நிரந்தரமாக இருந்தால் நல்லது இல்லை. மனிதனுக்கு விடுதலை கிடையாது, மீட்பு கிடையாது. ஆகினால ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாது என்று தடை செய்தார். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா அப்புறம் மரணமே இல்லாமல் போயிடும். அப்புறம் பாவ சுபாவத்துக்கு விடுதலை இல்லாமல் போயிடும். அது பயங்கரமான வேதனை. அதனால் அதை தடை செஞ்சார். அப்புறம் இந்த பாவ சுபாவத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு முடிவு கட்டணும்னே, மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொன்னார். அதனால் இந்த பாவ சரீரத்திற்கு ஒரு முடிவு தான் மரணம். அதனால் மரணம் ஒரே மனிதனாலே பாவமும் மரணமும் வந்தது போல, ரோமர் 5 அதிகாரம். ஒரே மனிதனால தான் பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. அப்போ மூல காரணம் யார்? பிசாசு. இப்போ மரணத்துக்கு அதிகாரி யார்? பிசாசு. மரணத்தை அவன்தான் கொண்டு வந்தான். மனுக்குலத்தின் மீது சரீர மரணத்தை அவன்தான் கொண்டு வந்தான். அதுதான் எபிரேயர் 2:14 சொல்கிறது, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கு. பிசாசை மரணத்தின் அதிகாரி என்று வேதம் அழைக்கிறது. இப்போ மரித்து போன ஆவி ஆத்துமாவெல்லாம் எங்கே கொண்டு வைக்கிறது? மரணத்தை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை. மரணம் பாவத்தினால் உண்டானது. பாவத்தை முதல் முறையாக செய்தவன் ஆதாம். அதற்கு மூல காரணம் பிசாசு. இப்போ மரணத்துக்கு அவன் அதிகாரியானான். இப்போ மரித்து போன ஆத்துமாக்களை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இந்த பூமி தான் பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கு. அதனால் அவன் என்ன பண்ணான்? பாதாளத்தில் கொண்டு போய் வச்சான். கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுத்தார், அது வேறு விஷயம். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. யோபு வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான், பேதுருவுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான். அனுமதியோடு தான் பிசாசு செய்கிறான். அது ஆண்டவர் அதை அனுமதி கொடுத்தார். பூமி உருண்டைக்கு மையப்பகுதியில் தரைக்கு கீழே பாதாளத்தில் கொண்டு போய் மரித்த ஆத்துமாக்களை வச்சான். அது பேர் தான் பாதாளம். அதுக்கு அவன் அதிகாரியானான். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு மக்களை பயமுறுத்துறான். ஏமாத்தினது ஒரு பக்கம். மரணம் 18ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், மரணத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை பயமுறுத்தினதுன்னு சொல்கிறான். இல்லை, மரணம் பாதாளம் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் மனிதர்களை பயமுறுத்துகிறான். பொய், வஞ்சகம், ஏமாத்து. உலகத்திலே பெரிய ஃப்ராடு யாருன்னா பிசாசு தான். இன்றைக்கி நிறைய ஏமாத்து வந்துடுச்சு. நிறையா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எப்படியோ யூடியூப்பில் இருந்தோ ஃபேஸ்புக்கில் இருந்தோ எப்படியோ நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி, ஏதோ வெளி மாநிலத்திலேருந்து பேசுகிறேன், என் மனைவி சீரியஸாக இருக்கிறா, ஃபோட்டோவெலாம் அனுப்புகிறாங்க. ஏதோ ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. யாரோ ஒரு ஃபோட்டோவை, ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஃபோட்டோவை அனுப்பி, உடனே ஊசி போடணும், உடனே எனக்கு இத்தனாயிரம் ரூபா வேணும், யாருன்னே தெரியாது. என் மனைவிக்கு மருத்துவமனைக்கு வந்தேன், இப்போ சுகமாகிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, போகிறதுக்கு காசு இல்லை, இன்னொரு மாநிலத்திலேருந்து பேசுகிறேன், எங்கள் ஊரில் மழை பெய்யுது, எந்த ஃபோனும் வேலை செய்யலை, யார்கிட்டையும் பேச முடியல, எங்கள் ஊரில் பேச முடியல, அதனால் உங்கள்கிட்ட பேசுகிறேன், யூடியூப்பில் உங்கள் சத்தத்தை கேட்டேன், நீங்கள் நல்ல ஒரு மாதிரி தெரியுது, நீங்கள் பணம் கொடுங்க. எவ்வளோ ஏமாத்து! உலகத்தான் ஏமாத்துறது ஒரு பக்கம், ஆண்டவருடைய பேரை சொல்லி, ஊழியக்காரன் என்கிற பேரை சொல்லி, விசுவாசி என்ற பேரை சொல்லி ஏமாத்துறது இன்னொரு பக்கம். அதனால் அவன் ஃப்ராடுலேயே பெரிய ஃப்ராடு, ஏமாத்து வித்தையை கண்டுபிடிச்சவன் சாத்தான் தான். மட்டுமல்ல, பிசாசுக்கும்
மனுக்குலத்துக்கும் ஒரு பகை உண்டானது. ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுத்தார். ஏன்னா இவங்க 2 பேரும் நட்பாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான், பிசாசு அழிஞ்சிருவான். பிசாசு பலத்துருவான், மனுஷன் அழிஞ்சிருவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவருக்கும் பகை உண்டாக்குவேன். ஒரு பகை, குறிப்பாக பெண்கள் மேலே பிசாசுக்கு ஒரு பகை. பார்த்தீங்கன்னா பெண்களை தான் அதிகமாக பிசாசு தாக்குகிறான். 2வது குழந்தைகளை தாக்குகிறான், பெண்ணினுடைய வித்தை தாக்குறான். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். உனக்கும் ஸ்திரீக்கும். பிசாசு என்ன செய்கிறான்? பெண்கள் நேரடியாக அதிகமாக அவன் ஏமாத்துறது தாக்குறது பெண்களை தான். அதிகமாக 49% ஆண்கள் என்றால் 51% பெண்கள். அதிகமாக பெண்களை தான் முதல்ல அவன் குறி வைக்கிறான், அவங்கள ஏமாத்துறான். அதான் பவுல் சொல்கிறான், பெண்கள் ஆண்களை விட ரொம்ப சுலபமாக ஏமாந்துருவாங்க. எதில்? மற்ற விஷயத்தில் ஏமாற மாட்டாங்க. ஆட்களை எடை போடுறதுல பெண்கள் ரொம்ப புத்திசாலிகள் ஆண்களை விட. ஏன்னா ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு ஆள் அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அவனுடைய பார்வை, உடல் மொழி, நடை உடை பாவனையெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு ஆளை அவ்வளோ சீக்கிரம் மனிதங்கிட்ட ஏமாற மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாந்துருவாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறான் 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான் 14, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். எந்த இடத்துல சொல்கிறான்? உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. 2:12. கர்த்தரை பற்றி சொல்லலை, கர்த்தர் உத்தரவு கொடுக்கவில்லைன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க, பவுலுடைய கருத்து. அவன் ஆண் மேலே பெண் அதிகாரம் பண்ணக்கூடாது, பெண் உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் ஒரு கருத்து வைத்திருந்தான். அவனுடைய ஊழியத்தில் அப்படி ஒரு விதிமுறை வச்சிருந்தான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்? ஆண் ஏமாற்றப்படவில்லை, பெண்ணே ஏமாற்றப்பட்டாள். ஆவிக்குரிய காரியங்களில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலோடு ஊழியம் செய்தால் ஊழியக்காரியாகி. கெங்கிரேயா என்கிற ஊரில் ஒரு பெண் ஊழியக்காரியாக இருந்தால், ரோமர் 16 படிக்கிறோம். மக்கேதேனியாவில் லீதியால் ஊழியக்காரியாக இருந்தாள். அதனால் பெண்கள் பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் ஒரு அதிகாரம், சபையினுடைய அதிகாரம், குடும்பத்தினுடைய அதிகாரம் பெண் கையில் இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, நான் உத்தரவு கொடுக்கறதில்லை என்று பவுல் எழுதுகிறான். அதுக்கு காரணம் எழுதுகிறான், அவங்க ஆவிக்குரிய விஷயங்களில் ஏமாந்துருவாங்க. ஒரு பொருளை அவளை ஏமாத்திட முடியாது. ஒரு பொருள் வாங்குறதுக்கு 4 கடை ஏறி இறங்கி 40 பொருளை செக் பண்ணி பார்த்து தான் வாங்குவாங்க. ஒரு காய்கறி வாங்கிறது, ஒரு மீன் வாங்கிறது, இதெல்லாம் ஒரு துணி எடுக்கிறதெல்லாம் பெண்கள் ஏமாற மாட்டாங்க. அதில் ஆண்கள் ஏமாந்துருவாங்க. ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களில் பெண்கள் ஆண்களை விட சுலபமாக ஏமாந்துருவாங்க. ஆண்களும் ஏமாறுறான், அவன் ஒன்றும் பெரிய, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஏமாந்துருவாங்க. அதனால தான் அவன் அப்படி ஒரு விதிமுறையை தன்னுடைய ஊழியத்தில் பவுல் வைத்திருந்தான். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உன் வித்து மனுக்குலம், உன் வித்து பிசாசினுடைய சர்ப்பத்தின் வித்து அல்லது பிசாசின் வித்து.
அது ரட்சிக்கப்படாத உலகத்தார், அவள் வித்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் எப்போவுமே பகை, தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் எப்போவுமே ஒரு பகை இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியாருக்கும் எப்போவும் ஒரு பகை, ஏதாகிலும் ஒரு பகை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரணமே ஒரு சரியான காரணமாக இருக்காது, வலுவான காரணமாக இருக்காது. எப்போதும் பகை. புதிய ஏற்பாட்டை எடுத்துட்டா ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, என்னை உலகம் பகைத்தது போல உங்களையும் பகைக்கிறது அப்படின்னார். காரணம் இதுதான். பிசாசு தான் அதற்கு பின்னணியில் நிற்கிறான், நம்மை பகைக்கும்படி தூண்டுகிறான். உலகத்தாரே, எல்லாரும் நம்மை பகைக்கிறதில்ல, ஒரு கூட்டம் நம்மை பகைக்கிறது, அது பிசாசு தூண்டுகிறான். அதனால தான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மனிதனோடு நமக்கு போராட்டம் கிடையாது. மனிதன் நம்ம பகைக்கலாம், நம்மளை எதுக்கலாம், நமக்கு தீங்கு செய்ய முயலலாம். ஆனால் அவனை பின் இருந்து தூண்டுவது ஆவிகள் தான், சத்ருவின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள். அதனால் பகை என்பதில் இன்னொரு விஷயம் அதில் இருக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார். அதனால தான் கிறிஸ்து சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினார். அதுக்காக தான் இந்த பகையை ஆண்டவர் அனுமதிச்சார். இல்லைன்னா எல்லா பெண்களும் பிசாசு படித்தவர்களாகவே இருந்திருப்பாங்க இந்த உலகத்தில். பிசாசுக்கும் பெண் இனத்துக்கும் ஆண்டவர் ஒரு பகையை உண்டாக்கினார். அவங்க நட்பு இருந்ததுன்னா என்ன ஆகும்? பெண் இனத்துக்கும் சாத்தானுக்கும் நட்பு இருந்தால் என்ன ஆகும்? ஏவாள் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு பகை, உலகத்தாருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பகையை ஆண்டவர் அனுமதிச்சார். அப்படி பகை இல்லைன்னா இப்போவே போய் உலகத்து பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணுறான், உலகத்து பையனை காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்க. கேட்டானா அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டாந்துருவேன், ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிடுவேன்றாங்க. இப்போவே பகை இருந்துமே. பகை இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் உலகத்தாங்கூட ஐக்கியப்பட்டு எல்லாரும் சீரழிஞ்சு போயிடுவான், பரிசுத்தத்தை இழந்துருவான். அதனால தான் ஆண்டவர் அந்த பகையை அனுமதிச்சார். சாத்தானுக்கும் பெண் இனத்துக்கும் பகை, உலகத்தானுக்கும் தேவ ஜனத்துக்கும் பகை. அதனுடைய முடிவு என்ன? அந்த பகையினுடைய ஒரு பகுதி தான் பிசாசின் தலையை கிறிஸ்து நசுக்கினார், ஸ்ரீயின் வித்தாக நசுக்கினார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும். எத்தனை ஏமாற்றுக்கள் இந்த உலகத்தில், அது ஆவிக்குரிய உலகத்தில் தீர்க்க தரிசனன்ற பேரில், தரிசனம் வெளிப்பாடுன்ற பேரில், போதனன்ற பேரில் எத்தனை ஏமாற்றுக்கள். ஆண்டவரே, குறிப்பாக சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க உலக பிரகாரமாக அவங்க ஏமாற மாட்டாங்க, பணத்தில் மற்ற பல விஷயங்களில் மனுஷீகத்தில் அவங்க ஏமாறுறது கஷ்டம். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களில் அவங்க ஏமாறுறது சுலபம். அவர்களை குறிப்பாக காத்துக்கொள்ளும். பகையே கூட நீர் அனுமதித்திருக்கிறது எங்கள் நல்லதுக்காகத்தான். சாத்தானை எப்போவும் நாங்கள் எதிர்க்கணும். உலகத்தானை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் பகையை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க. அந்த பகையை கருவியாக பயன்படுத்தி தான் கிறிஸ்து சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு சாத்தான் தலை நசுக்கப்பட்டவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.